பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர், மகிமையின் ராஜா இயேசு கிறிஸ்து எல் ஷடாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். சச்சாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாயானந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. எத்தாய் நாயடியே, எத்தால் நாயடியே, கடை தேருவன் என் பாவம் தீர்ந்து, அத்தா உன்னை அல்லால், அத்தா உன்னை அல்லால் எனக்கார் துணை யார் உறவே. குருகி உயிரிந்து புரந்ததற்கோ கைமாறுண்டுகோலோ, கைமாறுண்டுகோலோ கடை காற்றினை கையடையாய், சும்மா ரட்சண்யை செய், ரட்சண்யை செய், சொல் சுதந்திரம் யாதுமில்லே. அம்மா உன்னை அல்லால், அம்மா உன்னை அல்லால் எனக்கார் துணை யார் உறவே.
சேர் என் பாவமா செய்வேன் பாவமா கடல் மூழ்கிய தீயரம்மை கரை சேர் துய்க்க வந்தே கரை துய்க்க வென்றே பூனையாயினை கண்ணிலியார் பரசேர் பற்றுகிலே பரசேர் பற்றுகிலே என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னை எல்லாம் அரசே உன்னை அல்லா எனக்கார் துணையார் உறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நாசியில் சுவாசமுள்ள மனிதன் அகிலாண்டச்சியம் உண்டாக்கி அண்டச்சராட்சங்களும் சிருஷ்டித்து நித்தியானந்த ஏகச்சக்கராதிபதியாகி ஆட்சி செய்கிற உம்மை தொழுது கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம். முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தக்கார தெய்வமே, உடைய இரக்கத்தை முன்னிட்டு, கிருபையை முன்னிட்டு தைரியத்தோடு உடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு பிரார்த்தனைகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் மத்தியில் வாரும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் அழகி கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன், ஒரு காற்று, சுழல் காற்று வந்து அது ஓய்ந்து பிரச்சாரர்களும் அரசியல்வாதிகளும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எப்பொழுதும் ஒரு சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டு. ஆண்டவர் 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நிதானிக்கிற நிலையிலே உலகமும் இல்லை. நாம் கணக்கு போடுகிற விதத்திலே உலகம் இன்றைக்கு இல்லை. ஏனால் துன்மார்க்கர், பாவம் பெருகும் இடத்தில் துன்மார்க்கர் சுற்றித் திரிவார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதை ஆளுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சபைகளிலே முதலாவது எழுப்புதலும் இல்லை, ரட்சிப்பும் மங்கிக் கொண்டிருக்கிறது. பிரார்த்தனை பரலோகத்துக்கு போகிறதா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் சரி, சபைகளிலும் சரி, ஊழியங்களிலும் சரி, இயேசுநாதர் தான் தலைவரா என்றால் இப்பொழுது ஒரு கேள்விக்குறி. பாஸ்டர் தலைவர், பிரதர் தலைவர், ஸ்தாபன தலைவர் தலைவர், இயேசுநாதர் தலைவரா என்றால் அதுக்கு தான் கேள்விக்குறி. அதனால்தான் தேவ மக்கள் ஜெபிக்கும் பொழுது உடனே பதில் வராதற்கு காரணம். தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் அதை ஆளுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள்.
ஓட்டு போட்டாச்சு, கணிப்புகள் தினம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பேசுவாங்க. இப்போ எப்படினாலும் மாற்றிக்கலாம் ரிசல்ட், அவங்க எப்படினாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து விட்டது. மக்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜனங்கள் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள். காரணம், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். எனவே அவர்களுக்கு தெளிந்த பார்வை இல்லை, தொலைதூர பார்வையில்லை, எட்டர்னல் விஷன், தொலைநோக்கு பார்வை இல்லை. யாரை பிடிச்சிருக்கிறோ அவங்கள செலக்ட் பண்ணிடலாம். வந்த பிறகு தான் தெரியும் அது கழுதையா மாடா அப்படிங்கிறது வந்த பிறகு தான் தெரியும். ஃபாரின்லாம் போனால் உங்களுக்கு எத்தனை மனைவின்னு கேட்பாங்க, எத்தனை ஊழியக்காரங்களும் கேட்பாங்க எத்தனை மனைவி அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஒரு பைபிள், அவங்களுக்கு ஒரு பைபிள் இல்லை, ரெண்டு பேருக்கு ஒரே பைபிள் தான், பைபிள் சட்டம் தான். ஆனால் நாங்கள் எல்லாம் பேசலாம், எத்தனை மனைவின்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஒரே மனைவி எத்தனை வருஷங்களா? 35 வருஷம் 40 வருஷம். ஓ, ஹவ் இஸ் பாசிபிள் அப்படிமா? இது எப்படி முடியும் ஒரே மனைவியோடு 40 வருஷம் வாழ்வது? ஒரு மாற்றம் வேண்டாமா? தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. ஒரு மாற்றம் வேண்டாமா? எதுக்கு மாற்றணும் அப்படின்னா அர்த்தம் தெரியல, அதுக்கு காரணம் தெரியல. நம்ம ஆட்களும் உள்ளே உட்கார்ந்துருப்பீங்க, பிளாக் ஷிப் இருப்பீங்க, கருப்பாடுகள். மாற்றம் வேண்டாமா? இப்போ புருஷனை மாத்திரு, பொண்டாட்டியை மாத்திரு, பிள்ளைங்களை மாத்திரு. வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதிலே ஒரு தவறு. நாட்டின் அதிகாரத்தில் உட்கார வைக்கிறவர்களை தெரிந்தெடுப்பதும் தவறு. நாம் மற்றவர்களால் போதிக்கப்படுகிறோம், இவர்களை எடுக்க வேண்டும் என்று நாம் டிசைட் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும், கணிக்கணும். படிக்காதவங்களை கூட கணிக்கிறாங்க, படித்தவன் தான் முட்டாளாக இருக்கான். எப்படி வருகிறதோ ஆட்சி. நாம் எந்த கட்சிக்கும் சாதகமானவர்கள் அல்ல, பாதகமானவர்களும் அல்ல. கணிக்கக்கூடிய அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் வந்தால் என்ன நடக்கும், இதுவரை என்ன நடந்திருக்கிறது, இதுவரை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், திக்கற்றவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள். வார்த்தையை சொல்லலாம். ஒரு ஜோக்கு கேட்டேன். மகாராஜா, தானப்பிரபு, தங்கப்பிரபு, தர்ம போடுங்க சாமி, தானப்பிரபு அப்படின்னு 1 லட்சத்தை வச்சுக்க அப்படின்னா. மகாராஜா 2 லட்சத்தை வச்சுக்க. உலகத்திலே உமா மாதிரி வள்ளல் யாரும் 1 கோடி வச்சுக்கப்பா தாங்கியா அப்படின்னா பிச்சைக்காரன். அப்போ அவர் சொன்னார், என்னை பிரபுன்னைய நான் பிரபுவா இல்லை, என்னை ராஜானையே நான் மன்னரா இல்லை, என்னை பாரி வள்ளல்னையே நான் வள்ளலா இல்லை. எதுக்காக சொன்னேன்? உங்கள் மனசு சந்தோஷப்படும்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி தான் உன் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்கு தான் இந்த 1 லட்சத்தை வச்சுக்க, 10 லட்சத்தை வச்சுக்க, இது 1 கோடியை வச்சுக்கன்னு சொன்னேன்னு. இன்றைக்கி இப்படி தான் வாக்கு கொடுக்கிறார்கள். இதை நம்பி தான் அந்த கிறுக்கனும் கிறுக்கியும் அந்த சும்மா வாங்கி வச்சுக்கிட்டு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. செய்தவர்கள் யார்? வாக்கு கொடுத்ததில் என்னைக்காவது நிறைவேற்ற யாராக இருக்கிறார்களா பார்க்கணும். அடுத்து எல்லோரையும் ஒரே போல் நேசிக்கிற ஒரு தலைமை. இனி பேசி பிரயோஜனம் இல்லை, ஓட்டு போட்டாச்சு. எப்படி ரிசல்ட் வருதோ அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நல்லா வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா. தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அரசர்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தலாம். வசனம் அதை தள்ளுவதற்கான உபகரணம் தான் திருச்சபையும் ஜனத்துடைய ஜபமும். அது இல்லை. பிளக் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க, கரண்டெல்லாம் கொடுத்தாச்சுங்க, எல்லா லைட்டு போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்கு, போஸ் ஸ்பீக்கர் வச்சுருக்கு, கீபோர்டெல்லாம் வச்சுச்சுங்க, வாசிங்க, கரண்ட் இல்லைங்க, சப்ளையே கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு உனக்கு சப்ளை இல்லாத நேரத்தில் எப்படி எல்லாம் இயங்கும்? சபைகளே, ஊழியர்களே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு உங்களுக்குள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். 1 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும்
உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கைகளை தட்டி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். 3 நாள் உபவாசம் நினிவே பட்டணத்தார். 3 நாள் உபவாசம் சூசான் பட்டணத்திலும் 127 நாடுகளில் இருந்த யூதர்களும் மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து 3 நாள் ஜெபம். அப்படியே ஆமான தள்ளிட்டு வாட்ச்மேன் ஆகிய மொர்தெகாயை அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டார். கையை தட்டுங்கள். எஸ்தர் 3:15 சூசான் நகரம் கலங்கிற்று. 3 நாள் ஜெபம் பண்ண பிறகு எஸ்தர் 8:15 5 அதிகாரத்துக்கு அப்புறம் 3:15 சூசான் நகரம் கலங்கிற்று. 8:15 சூசான் நகரம் மகிழ்ந்து களி கூறியது, கைகளை தட்டி ஆர்ப்பரித்தது. அவ மகிழ்ந்து களி கூர்ந்தது. காரணம் பிரார்த்தனை, அர்ப்பணிப்பு, ஜெபம். ரிசல்ட் யார் எப்படி ஓட்டு போட்டாங்களோ தெரியாது. இன்னும் 1 வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். உங்களை சுத்திகரியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். தேசத்தை பொல்லாதவர்கள் கையில் கொடுத்துடாதீங்க சாமி. இப்போமே ஒரு பாட்டு பாடினா வந்து அடைக்கிறான், ஒரு ஜெபம் பண்ணுனா அடிக்கிறான், இயேசுன்னு சொன்னால் அடிக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட மாயைகளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். எத்தனையோ இஸ்லாமியரும் போட்டிருக்கிறார்கள். எத்தனையோ நீதிமான்கள் இந்து மதத்தில் இருக்கிறார்கள். மத வெறியர்கள் அல்ல, பக்தர்கள். பக்தர்கள் எல்லா மதத்திலும் பக்தர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்து மதத்தில் நம்மை விட நீதிமான்கள் இருக்கிறார்கள். நம்மை விட சரியான வழியில் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட குழந்தை சொல்லிச்சு, பேத்து சொல்லிச்சு, பேரன் சொன்னான், அப்படிக்கா சில தடுமாறி இருக்கலாம். இந்த தடுமாறமெல்லாம் மாற்றக்கூடிய ஒரே சக்தி இறைவன் என்ற சக்தி. கைகளை தட்டி. அந்த இறைவன் என்ற சக்தி எல்லாவற்றையும் மாற்றி காரியம் வேறு விதமாய் மாறுதலாய் முடிந்தது. கடைசியில் தேவன் அதிசயம் செய்யணும். நீங்கள் ஜெபித்துக்கோங்க. 4ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சமாதானம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய ஒரு சமாதானம் வரணும். எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணி நான் பேசலை, எதிர்த்தும் பேசலை. ஆனால் உங்கள் மனதுக்கும் என் மனதுக்கும் தெரியும், யார் வந்தால் இந்த நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், எல்லா ஏழை பணக்காரர் எல்லாருக்கும் சமாதானமாக ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று. கைகளை தட்டி. நம்ம சமாதானத்தை தான் விரும்பணும். இந்த சமாதானத்தினுடைய வேலை உலகத்தில் வேறு எதுவும் கொடுக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்துக்கு ஈடு இணையாக வேறொன்றையும் யாரும் கொடுக்கவே முடியாது. இந்த சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு மாற்றம் வர வேண்டும். படிக்க 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 அறிவு வரும்னு நினச்சா படிக்க 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 மதவெறியும் மூட நம்பிக்கைகளும் சினிமா மோகங்களும் அறிவற்ற காரியமும் போதை பழக்கமும் அசுத்தமான காரியங்களில் தான் ஏறியிருக்கிறார்கள். அறிவு வெறுத்தவன் நோவு வெறுத்தவன். அறிவு வெறுத்ததினால் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்களாம். அறிவு வெறுத்ததினால் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். ஒளியின் பிள்ளைகளை பாட்டில் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்கள் என்று எழுதியிருக்கு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பார்த்தா ஞானம் நல்ல ஞானமானு பார்த்தேன் இல்லை. சயின்டிஸ்ட் கூட, விஞ்ஞானிகள் கூட, இதோ பெரிய பெரிய ஞானிகள் கூட மூட நம்பிக்கையிலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள். அப்போ அவன் அறிவு மெய்ஞானத்தை அறியவில்லைன்னு அர்த்தம். பொய் ஞானத்தை தான் அறிஞ்சிருக்கு. அசம்ஷன். அதுக்கு தமிழ் என்னது? யூகம். யூகத்தின் அடிப்படையில் விஞ்ஞானி எல்லாமே யூகத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபைத்துங்கிறது வேற, அசம்ஷனுங்கிறது வேற, யூகம் என்பது வேறு. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் நம்பி நம்மால் நிரூபிக்க முடியாது, ஆனால் உணர முடியும் என்று காத்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கைகளை தட்டி
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் சுவாசிக்கிறதெல்லாம் பிராணவாயு. எனக்கு பிராணவாயுவை காட்டுனா எப்படி காட்ட முடியும்? பேசிக்கிட்டு இருக்கனே, எனக்குள்ள பிராணவாயு இருக்கிறதுனால பேசுகிறேன். நடக்கிறானே, அவனுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம அறியாத ஒரு தெய்வம் நம்ம நடத்துகிறார் அந்த நம்பிக்கை நிச்சயத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13:11. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும், அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி, அகங்காரர்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். பாவத்தின் நிமித்தம், அக்கிரம நிமித்தம் அகங்காரிகளை கர்த்தர் ஒழிய பண்ண போறாராம். கைகளை தட்டுகளை. அகங்காரம் தான் என்ற அகங்காரம், மமதை, சர்வாதிகாரம். உலகத்தில் சர்வாதிகாரிகள் தான் மக்களுக்கு புகழ் பெற்றிருந்தார்கள். நல்லா கேட்டுக்கங்க. என்ன சார் அப்படின்னா, ஹிட்லர், முசோலினி, இடி அமீன், நம்ம நாட்டிலே சிலர், பலர் சர்வாதிகாரம் பண்ணிறவர்களுக்கு தான் ஜனங்கள் பயந்தார்கள். கறிக்கடையில் போய் 1 கிலோ சிங்கக்கறி குடியா அப்படின்னு யாரும் வாங்குறானா? 1 கிலோ புலிக்கறி ஒடியா அப்படின்னு யாரும் வாங்குறானா? எவராது புலியும் சிங்கத்தையும் கரடியும் வெட்டி தொங்க விட்டுருக்கானா? 1 கிலோ ஆட்டுக்கறி குடியா, 1 கிலோ மாட்டுக்கறி குடியா. அதுதான் சாது. அதுதான் சாது. என்னைக்கு எளிமையாக இருக்கிற தலைவனுக்கு இந்த உலகிலே மதிப்பில்லை. உண்மைக்கு இந்த உலகத்திலே மதிப்பில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அகங்காரம், திமிர், ஆணவம், மக்களை மதியாதவனுக்கு இந்த மக்கள் அப்படி பயப்படுறாங்க. அது அன்று தொட்டு, மனிதன் பிறந்த நாள் தொட்டு இன்று வரை இயேசுனார் எல்லாம் இலவசமாக தர்றார் அப்படின்னா தான், அப்படினால தான் அவருக்கு மதிப்பில்லை. கருப்பு புள்ளியே இல்லாத ஒரு 10 சிப்பு வாழைப்பழம், ஒரு கருத்த கடா, ஒரு காஞ்சிபுரம் பட்டுச்சேலை, 1,01,000 தச்சனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 5-7 பவுன் அல்லது 9 பவுன் அல்லது 11 பவுனில் ஒரு மாலை ஒன்றை செய்து கொண்டு வா, நான் உனக்கு சரி பண்ண உடனே அதை செய்து கொண்டு வருவாங்க, செய்வாங்க. இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி பானம் பண்ணுங்கள் சொல்கிற இயேசுநாதத்தில் அவருக்கு மதிப்பில்லை. யார் விசுவாசித்தார்கள்? யார் கர்த்தாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவர் சொன்ன தாகம் உள்ளவன் வரட்டும், இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கி பானம் பண்ணட்டும், காதுள்ளவன் கேட்கட்டும். அப்போ தேசத்தின் பாவத்தின் நிமித்தம், அக்கிரம நிமித்தமும் அது அவர்களுடைய பெருமையை நான் ஒழிய பண்ண போகிறேன். காலையில் ஆண்டவர்கிட்ட பேசின வார்த்தை இது. பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தமும். நாம் பொண்ணு பார்க்கும் பொழுது, மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்போம். பொண்ணு வீட்டுக்காரங்களாம், மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா கேட்போமா இல்லையா? கேட்காம கொடுத்துருவீங்களா? கேட்காம கொடுத்துருவீங்களா? பக்கத்து வீட்டில் 10 வீடாவது விசாரிப்பீங்க. மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சம்பாத்தியம், மாமியார் கலால் கேட்பீங்க. அவளை போட்டு தள்ளிடணும் வரும்போது. அப்புறம் என்ன சம்பாத்தியம், அடுத்து கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அவனை மொடா குடியும் சார் அப்படின்னா எவனா கொடுப்பானா? தெரிஞ்சிருந்து எந்த அப்பனாவது கொடுப்பானா? சரி, என் பிள்ளைய நல்லா வச்சுக்குவானா ஐயா? இல்லை சார், 6 மாதம் வச்சுட்டு வேற ஒன்றை வச்சுக்குவார். எந்த அப்பனாவது கொடுப்பானா? ஒரு பொண்ணு கொடுத்து வாழ்ந்து முடிக்கிறதுக்கு இத்தனை யோசனை பண்ணி அவன்கிட்ட கெட்ட பழக்கம் கறக்கா தன் பிள்ளையை வச்சு வாழ்வானா அப்படின்னு தீர்மானம் பண்ணி நமக்கு வாழ்க்கை அமைத்து வைக்க நமக்கு தெரிந்து, நமக்கு இந்த நாட்டை யாரிடத்தில் கொடுக்கணும் தெரியாதா? கையை தட்டுங்களேன். நம்ம நாட்டை ஆளுவானா? வாழ்க்கையிலே ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள். அழகும் சௌந்தரியம் மாயை இச்சையிலே உலகம் ஓடுது. அருவருப்பான காரியங்களை பேசுகிறாங்க. சோசியல் மீடியா பார்த்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா, தமிழ்தான் நாட்டா, தமிழ் கல்ச்சர் ஒருத்தர் கையை தூக்கிட்டு போகிறாரு. அவரெல்லாம் இவங்களை அடிக்க வேண்டியது தானே?
வாலிப பிள்ளைகள் பேசுகிற பேச்சு, ஐயோயோ ஐயோயோ, பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு 5 சகோதரி, எங்கள் வீட்டிலலாம் அப்படி பிள்ளைங்க பேசிச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியாது. அதையும் அப்பா மாற அம்மா மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்க்க போகிறீர்கள்? தெய்வத்தையா அல்லது மகானையா அல்லது மகாத்மா காந்திஜியவா? எல்லா பயிலும் திருட்டு போயதான். அதுலையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நல்லவங்கன்னு சொல்ல, நாமளும் கெட்டவங்க தான். நல்லவராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். தெய்வத்தினுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பாவ அறிக்கை நம்மை சுத்திகரிக்கும். எந்த மனுஷனும் பாவிதான், ஆனால் ரிப்பெண்ட் ஆகணும். கையை தட்டுங்களேன். தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளணும். நான் தவறு செய்து விட்டேன், இனிமேல் இதை செய்ய மாட்டேன் என்று மறுபடியும் அதை செய்து கொண்டு, நான் இந்த உலகிலே நான் பெரிய ஆள்னு சொன்னால் அதை நம்ப முடியாது. அகங்காரிகளின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். இந்த உலகத்தில் மக்கள் தெரிந்து கொண்டது எல்லாம் தீமையானவர்களை மட்டும்தான். ஆதி காலத்தில் சொல்கிறேன், ஹிட்லர் அவ்வளவு ஆட்சி செய்த காரணம் மக்களுடைய சப்போர்ட்டு. முசோலினி, இடியமின், வேத புத்தகத்தில் கூட கோர்ட்டில் ஒருத்தர் நிறுத்திட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார் ஜட்ஜு. என்னுடைய பிறந்த நாளிலே ஒருத்தரை விடுதலையாக்குவது இந்த நாட்டின் சட்டத்தின் வழக்கம். அதில் கொலை, குற்றம், ராஜ்ய துரோகம் செய்த ஒருவனும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பேர் பராபஸ். ஜனங்களுக்குள் அற்புதம் செய்து ஜனங்களின் நோய்களை போக்கி, பசியை தீர்த்து, அவர்கள் கண்ணீரை துடைத்து, நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, பொறாமையினால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இன்னொரு பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேரில் யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? எலெக்ஷன் அன்னைக்கே நடந்துருச்சு. எலெக்ஷன் அன்னைக்கே நடக்குது. இயேசு கிறிஸ்துவா பராபசா? ஜனங்களை சில அங்க சுயநல விரும்பிகள், இதோ போலியானவர்கள், ஏமாற்றுக்காரர்கள் ஏவி விடுகிறார்களாம். எப்படி? யாரை விடுதலையாக்க சொல்லி? திருடனும் கொள்ளைக்காரனும் கொலைகாரனும் ஆகிய பராபசை எங்களுக்கு விடுதலையாக்கினால் போதும். அப்போ இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையுங்கள். பைபிள்லேயே உண்டு. தெய்வத்தை சிலுவையில் அறைஞ்சிட்டு ஒரு கொலைகாரனை விடுதலையாக்கினார்கள். ஒரு அல்லேலூயா. இதுதான் இந்த மக்களுடைய மனோபாவம். சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி. அதில் சொல்வதெல்லாம் உண்மையா? சொல்வதெல்லாம் பொய். அந்த அம்மா நல்லா தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்க மேலே ஒரு தப்பு இல்லை. வந்து சொல்கிறவ உண்மையாக சொல்கிறா. அழுகிறத பார்த்தா நம்மளும் சேர்ந்து அழுகு. நானும் அழுதுட்டு, இந்த பொண்ணு இந்த பாடு படுத்திருக்கானே, இந்த பய, இவனெல்லாம் நம்ம கிடச்சா அப்படின்னு கடைசியில் தான் தெரியும். இவளுடைய ரெக்கார்டை போடுவாங்க அந்த அம்மா. அழுது குமிச்சு அப்படியே சோ காட்டி அப்படியே மக்களெல்லாம் அரண்டி, இவ்வளோ குடும்பம் பண்ணவனை வெட்டி கொண்டானா சார்னா கடைசியில் இவா குட்டு வெளிக்கும் பாருங்க. அவன் பாவமாக உட்கார்ந்துருப்பான். இந்த பொய் எப்பொழுதும் உண்மையை போல ஜொலிக்கும். பொய்யே உண்மையை போல. கல்யாணத்தில் பார்த்தா பெண்கள் நிறைய நகை போட்டு வருவாங்க. இட இந்த வீட்டுக்கு இவ்வளோ நகை இருக்கா? வாடகை வீட்டில் தான் இருக்கா? இவன் ஒரு 300 பவுன் நகை போட்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பாங்க. பெண்களுடைய கண் வந்து ஸ்கேனர் மாதிரி. அவங்களுக்கு எது கவரிங், எது கோல்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கல்யாணத்தில் அது முக்கு வேண்டாம். என்ன பண்ணாம்? அது முக்கு வேண்டாம். அது எல்லாம் முக்கு. 1 கிராம் கோல்டு. எதுக்கு அப்படி போலியான வேஷங்களை போட்டுக்கொண்டு வருகிறீர்கள்? உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஏற்றுக்கணும். ஆன்மீக வாழ்வில் அப்படிதான் போலியான வேஷங்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே போனால் தான் சுயரோமே தெரியும். ஏய் ஏமாந்து குடும்பமாக கவுந்துட்டீங்களடா 6 மணிக்கு மேலே தான் அவன் சுயரூபம் என்னன்னு தெரியும். வீட்டுக்குள்ளே போனால் அவன் சுயரூபம் என்னன்னு தெரியும். சில ஊழியம் செய்வாங்க, குணம் மாதிரி இருக்காது. வீட்டில் சாட்சி இருக்காது, கணவன்கிட்ட சாட்சி இருக்காது, மனைவிட்ட சாட்சி இருக்காது, சுவாப மாற்றமே இருக்காது.
24 மணி ஜெபம் பண்ணுவா. ஆனால் அந்த பழைய குணம் உள்ளே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும், மாறவே மாறாது. மூடனை நோயோடு நோய் குத்தினாலும் மூடத்தம் அவனை விட்டு விலகாது. சண்டைக்காரியான ஸ்திரியோடு குடியிருப்பதை காட்டிலும் எங்கே இருக்கிறது நல்லதாம்? வனாந்திரத்தில் இருப்பது நல்லது. வனாந்திரத்தில் இருப்பது நல்லது. இப்போ கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை பெற்ற அப்பா உட்காந்துருப்பார். அன்றைக்கி பொண்ணோட அப்பா யாருன்னு தேடணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பரட்டை தலை, ஒரு சுருங்கின சட்டை, ஒரு வேஷ்டி கட்டு, ஒரு பேக்கு இப்படி வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் போவார். பொண்ணை பெற்ற அம்மா வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தான் பொண்ணுன்னு நினச்சிக்குவோம். பொண்ணு யார், பொண்ணை பெற்ற அம்மா யாருன்னு தெரியவே தெரியாது. இப்போ தாலி ஏறந்தட்டி இந்த அப்பனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மோகன சுந்தரம் ஐயான்னு ஒரு ஐயா பேசுவார் பட்டிமன்றத்தில், காமெடியாக பேசுவார், சிந்திக்க வைப்பார். அப்போ அவர் சொன்னார், அவர் கல்யாணம் பண்ணாராம், அங்கே மாமனார் பக்கத்தில் இருந்தாரா, தாலி கட்டி முடிஞ்சோன்னா அப்பா பாரத்தை இறக்கிட்டேன் அப்படின்னாராம். ஏயா 25 வருஷமாக தூக்கிற பாறாங்கல்ல என் மேலே வச்சுட்டு யானை கட்டாராம். யார்? என் மாமா 25 வருஷம் நீ தூக்கிற பாறாங்கல்ல இப்போ என் மேலே வச்சுட்டு, அப்போ இவ்வளோ பெரிய பாறை வந்திருக்கும் உனக்கு அப்படின்னாராம். வாழ்க்கையில் நாம் எத்தனை ஜெபித்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நம்முடைய சுவாபம் மாறாவிட்டால் உங்கள் ஜெபம் கூரைக்கு மேலே கூட போகாது. உங்களுடைய சாபம் உங்கள் பிள்ளைகளையும் பிடிக்கும். நீங்கள் எப்படியோ அப்படி தான். அவரை ஒன்று பட்ட துவரையா முளைக்கும். எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். என் வாழ்க்கையில் என்றைக்குமே மற்றவர்களை குற்றப்படுத்தவே மாட்டேன். குற்றத்துக்கு நானே காரணமாக இருந்தால் கூட மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டேன். நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பேன், பட்டன்னு பேசுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் யாரும் வர முடியாது. சின்ன தப்புனாலும் அவ்வளவுதான், மூஞ்சில் பார்க்காம பேசுவேன். 5 நிமிஷத்தில் கோபம் போயிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த கோபம் போகாது, வைராக்கியம் போகாது, எனக்கு போயிடும். ஐயோ இப்படி பேசிட்டோமே, நம்ம போய் முதல்ல மன்னிப்பு கேட்போம், நம்ம போய் முதல்ல நம்ம ஒப்புரவாயிருவோம் அப்படி நினைப்போம். இது நமக்குள்ள இயல்பு. ஏன்னா நம்ம ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவங்க. இவங்களுக்குள்ள இயல்பு அது இல்லை. என் கட்டை வேகந்தட்டு அது மாறுமா? அன்னைக்கு ஒரு சிலிப்புச்சு, அன்னைக்கு கேட்ட கேள்வி என் நெஞ்சை விட்டு ஆறாமல் இருக்கேன். இந்த மூஞ்சியை மாற்றுவாங்க பாருங்கள். நம்ம ஆம்பளைங்க உள்ளே இருந்து நம்ம படுற பாடு, இங்கிட்டும் பேச முடியாது, அங்கிட்டும் பேச முடியாது, அப்படியே ஒடுங்கி போயிடுவோம். வீட்டில் பெண்கள் மனமகிழ்ச்சியாக இல்லாட்டி ஆணெல்லாம் தளர்ந்துருவான். யாருக்கும் பேச முடியாது, பொதுவான ஆள். எனவே சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் அன்னைக்கு பராபச கேட்டது மாதிரி இன்னைக்கும் துர்க்குணங்களை செலக்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவருடைய திவ்ய சுவாபத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இயேசுநாதர் தான் வேணும், வெட்டி போட்டாலும் அவர் தான் வேணும். எலெக்ஷன் அப்படி தான். எங்களுக்கு இந்த மாயக்காரன் வேண்டாம். எங்களுக்கு அது என்ன செஞ்சாலும் சரி, எங்களுக்கு கஷ்டம்தான். அவர் சட்ட திட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நமக்கு கஷ்டம்தான். ஆனால் எங்களுக்கு இயேசுநாதர் போதும். கையை தட்டுங்களேன். ஏன்னா எங்களுக்கு முடிவிலே ஒரு சமாதானம் உண்டாகும். கைகளை தட்டி அகங்காரிகளின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். இந்த பெருமை மதிகேடு நம்மை அறியாமல் வருகிறதல்ல, திடீர்னு வரும். அவ்வளவு நாள் நல்லவனாக தான் இருந்திருப்பேன். ஒரு 10 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா அவனை பிடிக்க முடியாது. அர்ப்பனுக்கு பெருமை வந்தால் அத்தராத்தியில் கூட பிடிப்பானா. அதுக்கு பிறகு அவர் பழசெல்லாம் மறந்துடுவார். கஞ்சிக்கலாமல் கிடந்தது ஒரு 2 சேலையை வச்சுக்கிட்டு நீயே அதை மாற்றி கட்டினது நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஒரு அம்மா ஆற்றுல துணி துவைக்கிறாங்க. ஒரு சேலை தான், ஒரு பக்கத்து முந்தானியை அலசுகிறாங்க, ஒரு பக்கத்து முந்தானியை ஒரு பக்கத்து சாரியில் பாதியை கட்டிக்கிட்டு பாதியை அலசி முடிச்சு புளிஞ்சு வச்சுட்டு அதை கட்டிக்கிட்டு திருப்பி இதை அலசுனாங்க. கண்ணீர் வந்துருச்சு. அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நம்மை கர்த்தர் உயர்ச்சும் பொழுது பழையதை மறக்கக்கூடாது. கையை தட்டுங்களேன். பழசை மறக்கவே கூடாது. நம்ம எங்கே இருந்து வந்தோம்,
எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். நாம் எப்படிப்பட்ட ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன வார்த்தைகளை நாம் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு நம்மளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு இதை செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா. இதுதான் படிப்பினை. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அந்த காலத்தில் ராக்கிங் பண்ணுவான், அழுவானுங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் ஓடுவானுங்க, படிப்பு வேண்டாம்பாங்க. இதே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அடுத்து செகண்ட் இயராக வரும்பொழுது இவன் என்ன செய்வான், வர்ற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை ராக்கிங் பண்ணுவான். மாமியாரை மருமகள் கொடுமைப்படுத்துகிறா, இவளும் ஒரு நாள் மாமியாராக போகிறாங்கிறது தெரிய மறந்துட்டா. பழுத்தோலை பார்த்து குருத்தோலை சிரிச்சு தான் தானும் பழுக்கிறத மறந்துட்டு. இது பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மைண்டு தான் எப்படி மைண்ட் இன்னைக்கு வர உங்கள் மைண்டை என்னால் இத்தனை வயசில் இத்தனை வருட ஊழியத்தில் ரீட் பண்ணவே முடியலைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு குணம் மாறுது, சடக்கு சடக்கு சடக்குன்னு மாறுது. அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கொலையாவது விழுந்துடும். நான் இப்போ போனேன், எங்கள் சொந்தக்காரங்க இடத்துல ஒன்றாச்சு, என்ன நம்ம சொல்கிற முடியல, அவள் ஸ்டாண்ட் பண்ணி தான் அப்படி நிற்கிறா. அவங்க பேசலை, நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. எவ்வளவு இழப்பு வந்தாச்சு, ஆனாலும் மாறுறது மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப வேதனை. என்ன வேதனைன்னா கோபமும் கிடையாது. இந்த குணம் இவளுக்குள் இருந்தால் கடைசியில் என்ன அவங்களுடைய முடிவு? ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் வருது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வருது, உங்கள் வேலையிலே சமாதானம் வருது, உங்கள் தொழிலே சமாதானம் வருது. அப்படிங்கும்போது காம்படிஷன் யுத்தம் நடக்குது அல்லது போட்டி நடக்குதுன்னா, நீங்கள் தோற்றுவிட்டால் அந்த சமாதானம் அங்கே வந்துடும்னா நீங்கள் தோற்றுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் வென்றால்தான் சமாதானம் வரவே வராது. நீங்கள் தோற்றால் சமாதானம் பண்ணால் உங்கள் தோல்வி அல்ல, சத்துருவை ஜெயித்து வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் தோற்றுவிட்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரும் என்றால் நீங்கள் தோற்று கொடுங்கள், தாராளமாக தோற்று கொடுங்கள். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் வந்துடும். அவங்க எத்தனை நான் ஜெயிச்சுட்டு நான் பார்த்தியா அப்படி. என் மாப்பிள்ளை பிரதீப் டேனியல் சிரிப்பு வரும் எனக்கு. இப்போது திடீர்னு எனக்கு கூட பயங்கரமாக செல்ல சண்டையெல்லாம் போட்டார்னா அவருக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி திருப்பி நம்ம பேசினா கோபம் ரொம்ப வரும். அவர் சொல்கிறதான் ரைட்டுன்னு சொல்லுவார். நான் சொன்னோன்னா அப்படியோ இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படி இல்லை ஆயிப்பார், ஒரு கட்டில் ஏறி ஒரு குதிப்பார். நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் ரைட்டு மாப்பிள்ளை அப்படிங்க. அப்பாடா இப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு கட்டிலில் உட்காந்துருவார். 5 நிமிஷத்தில் அவருக்கு சந்தோஷம், நான் ஜெயிச்சுட்டேங்க பார்த்தீங்களா, நான் சொன்னது தானே சரின்னு. ஆமாம் நீங்கள் சொன்னது தான் மாப்பிள்ளை சரி அப்படிம்ப. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். என் டெக்னிக் எப்படி, இந்த பென்னி அப்படி தான் சொல்லுவான், இப்போ என்னென்னமோ பேசிக்கிட்டே இருப்பான். நீ சொல்கிறது தான்ப்பா சரி. இந்த அவன் இந்த டிபிலெல்லாம் ஒருத்தர் தலைவர் படத்தெல்லாம் வச்சு என்கிட்ட காட்டுறான். பார்த்தீங்களா, யார் நம்ம வீட்டில் இவ்வளோ வருஷம் நம்ம வீட்டில் தாங்க இருக்கான். வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், யூதாசை வச்சுருந்தது மாதிரி இவருக்கு தான் அப்படின்னு துண்டு போட்டு அது அப்புறம் அவர் நடித்த படங்கள் கிடங்களெல்லாம் வச்சு எதுக்குடா போட போகிறேன் தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ நம்ம முன்னாடி தோத்தது மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ வருஷம் சத்தியம் சொல்லியும், இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும், இவ்வளோ பேயை விரட்டியும் இவனுக்கு கொடுக்குற பேயை விரட்ட முடியாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம இவனுக்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு பேய் இருக்குதோ? அப்படி இல்லை, மனக்கண் குருடாகி போய்விட்டது. செவிடன் காதில் எத்தனை முறை வினோதமாய் ஊதினாலும் பாம்பாட்டின் சத்தத்துக்கு செவிகொடாதிருக்கிற செவிட்டு விரியன். நான் எல்லா இடத்துலையும் மீட்டிங் போயிட்டு வருவேன். பென்னி இப்போ 30 வருஷம் ஆச்சு. ஒரு 10-15 வருஷம் அவன் ரசிக்கப்படல. அவன் என்னை பார்த்துக்குவான், ஊழியத்தை பார்த்துக்குவான், எனக்கு உண்மை, ஊழியத்தில் உண்மை, வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஏசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை அவனுக்கு இல்லை. எனக்கு ஒரே கவலை இருக்கும், உலகமெல்லாம் பேய் விரட்டிட்டு வரேன், இந்த பேயை விரட்ட முடியலையே, இவனுக்கு கொடுக்குற பிசாசு என்னைக்கு போகணும் எனக்கு ஒரே கவலை. அப்போ என்ன சொன்னால், அப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தார் ராத்திரி சாப்பாட்டுக்கு. பேசிட்டு என்கிட்ட உட்காந்து ரொம்ப அன்பாக இருப்பார்ட்ட பேசிட்டு 99 2000 நினைக்கிறேன்.
இந்த வீடு தான்டா. அப்போ நான் 2003 2004 நான் 2005 இருக்கும். அப்போ நான் ஒரு ஐஸ் தான், ஒரு இவன் சாப்பாடெல்லாம் போட்டான். அவர் காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவார். அவன் கூட வந்தவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டாரு. சரிடா தம்பி, இப்போ ஜெபம் பண்ணலான்னு. ஐயா இது இவனுக்கு ஒரு கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு உண்மையாக இருக்கான், என் பிள்ளை மாதிரியே இருக்கான், ரட்சிக்கப்படலை ஐயா அப்படின்னா. இங்கே வாடா தம்பி, இங்கே வாடானாரு. அப்புறம் மண்டுன்னு முதுகில் அடிப்பார். யார் என்னையும் அடிப்பார், எல்லாரையும் அடிப்பார். அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு, சட்டா அடித்து பேசுவார். அவருக்கு ஸ்ட்ராங், மேரேஜே ஆகாமல் ஸ்ட்ராங்கான உடம்போடு இருக்கார். மேரேஜ் ஆகிருந்தா முன்னே இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்பார். அதனால் அவர் அடிக்கிறது, செல்லத்துக்கு அடிக்கிறது வலிக்கும். இப்போ நான் மட்டார் முதல் அடிச்சு முழங்கால் போட்டு ஜீசஸ் சொல்லு தம்பினா சொல்ல மாட்டாங்கிறான், ஜீசஸ் சொல்லு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சேன், ஜீசஸ் சொல்றதுக்கு இவ்வளோ மடியா. கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு இவர் ரசிக்கப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கானே. சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்படுவார் உண்டு, கன்வென்ஷனில் ரசிக்கப்படுவார் உண்டு, உபாசம் பண்ணி ரசிக்கப்படுவார் உண்டு, போதகர்கள் பேசுகிறதில் ரசிக்கப்படுவார் உண்டு, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ரசிக்கப்படுவார் உண்டு. பேயினால் ரசிக்கப்பட்டார் ஒருத்தர் அப்படின்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசாசு சொல்லி ரசிக்கப்பட்டவன் வந்தாங்க. பேய் பிடிச்ச ஒரு பையன் எனக்கு கொண்டு வந்தாங்க. 20,000 பேயின்னு சொல்லிச்சது. கீழே உட்கார வச்சு அப்படி சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிறவன் மேலே போய் இந்த டாப்பில் தலையை முட்டிட்டு கீழே வந்து உட்காருவான். 10 ஆள் பிடிச்சாலும் தெரிச்சிருவானுங்க. அப்போ நான் அப்படிப்பட்டவங்கள ஒரு 3 செவ்வாய்க்கிழமைக்கு உபாசத்தோடு வர சொல்லுவேன். வந்தாங்க. அம்மே உள்ளவரை எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்தெந்த ஊழியக்காரர் இப்படி, எந்த அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இப்போ வந்தவுடனே இப்படி கையை நான் கால் வந்தேன். என்னமோ நீ ஏசுநாதர் கிருபனால உன்கிட்ட பயந்து இப்படி உட்காந்துருக்கேன், உன்கிட்ட வந்து மாட்டி விட்டாங்க அப்படின்னு நீ திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாரையும் ஏமாற்றிட்டு வந்துட்டேன்னொன்னே இப்படி கையை கால் ஆட்டினோடனே இவன் வந்து பிடிக்க வந்தேன். இப்படி சிரிச்சான். சிரிச்சுட்டு ஏய் டுபாக்கோர், அவனோட இருந்த உடனே நீ ஊழியக்காரன் நினப்பா, உனக்கு உன்னை பற்றி எடுத்து விடவா அப்படின்னா. நான் இப்படி திரும்பினேன், பெண்ணியை காணோம். எடுத்து விட பக்கத்தில் வந்த கரமுரனுக்கு அடித்து முழுங்கிடுவேன்ட்டான். போயிட்டான். அடுத்த நான் வாரம் அதே செவ்வாய்க்கிழமை வரான். யூஸ்வலாக நான் அதுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், ஆட போகிறான். இவன் அந்த பக்கம் இப்படி வந்த உடனே அப்படி திரும்பி பார்த்தான். ஏய் நீ கெட்டு போனது மாதிரியே இருக்க அப்படின்னா. பிசாசு உன்னை கட்டவேன்னு சொன்னால் அப்போ என்ன இருக்கணும்? என்னது அப்படின்னா, நீ உபாசம் பண்ணல அப்படின்னா. இவனாவது உபாசம் பண்ணாது. இவன் வாழ்க்கையை மூச்சு விட மறந்தாலும் சாப்பிட மறக்க மாட்டான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உபாசம் பண்ணலான்னு கேட்டான். எனக்கு தெரியாது. இவன் உபாசத்துக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லையே. என்னடானே அப்படின்னா. இவனோட சேர்ந்து கெட்டு போயிடாத, அவன் தான் ஏசுனாங்கிறான், நீ கெட்டு போயிடாத பார்த்துக்க இவன்றான். உடனே இவனுக்கு இனி என் பக்கத்தில் இன்னும் வர வேண்டாம், அங்கே தள்ளி நின்று காமிட்டான். யார்? பேய் பிடிச்சா அந்த மனுஷன் பெண்ணியை பார்த்து இப்படி சொல்கிறான். அப்போ நான் சரி போயாச்சு. அடுத்துன்னு ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்குல்ல, போனவன் என்ன நினச்சான்னு தெரியல. அன்னையிலேருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை 8 நாளாக 7 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு, தண்ணி குடிச்சா, தண்ணி குடிக்கலையா, அது உலக அதிசயங்க. இவன் சாப்பிடாமல் இருந்ததும் 3 நாளைக்கு மேலே ஒரு மனுஷனால் தண்ணி குடிக்க முடியாது. இல்லை ஒன்றும் சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கான். என்னடா நான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிடா அப்படிங்க. வேண்டாம். என்னடா வேண்டான்ற அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். 7ஆவது நாள் வந்து சொன்னான், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அண்ணே எனக்கு தண்ணி ஜெபம் பண்ணி. எதுக்கு? 7 நாள் உபாசம் இருந்திருக்கேன் அண்ணேண்ணா. அப்படியே கண்ணீர் கட்ட 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 அவன் கண்ணிலேருந்து வடியுது. தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தேன். ஆண்டவர் இந்த உபாசத்தில் என்ன கேட்டுக்கொண்டானோ அதன்படி ஆகட்டும், ரட்சிக்கப்படட்டும்னு. அதுக்கு பிறகு மேலே ஏறி வந்தான். எனக்கு பயப்பட்டதை விட அவனை பார்த்து அந்த பேய் ரொம்ப பயப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுவரை டுபாக்கூர்னு கூப்பிட்டது சுவாபம் சேஞ்ச் ஆகி மனம் திரும்பின உடனே என் பக்கத்தில் வராதரா, என்னை பிடிக்காத தொடாத, இவனோட சேர்ந்து நீயும் கட்டு போயிட்ட அப்படின்ச்சு. பேய் அவனுக்கு போயிடுச்சு.
அப்படி ரசிக்கப்பட்டவன் தான் இவன். அதுக்கு பிறகு தான் மினியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். மினி வீட்டில் கூட இவனுடைய குணநலட்சணங்களை நான் சொல்லி தான் பொண்ணு கேட்டேன். கையை தட்டுங்களை இவர்கள் சொல்லுங்கள். பொண்ணு கேட்கும் போதே எல்லாரும் என் பையன் தங்க தர்மர் அப்படி எந்த பொண்ணு நிமிந்து பார்க்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான்னு கேட்பாங்க. நான் அப்படி இல்லை, இவனை மாதிரி அயோக்கியம் உலகத்திலே இல்லை. இஷ்டம்னா கொடுங்க, ஏன் கூட இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு சரியாக போயிடும். அதுக்கு பிறகு என்கிட்ட நீ வம்புக்கு வர மாட்டேங்க அவனு கேட்டேன். இல்லை பிரதர், அன்னைக்கு தான் அவன் ரசிக்கப்பட்டேன் என்கிட்ட சொன்னான். அதுக்கு பிறகு தான் பொண்ணே பார்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கக்கூடாது இல்லை நம்ம. அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு இன்று வரை இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மனம் திரும்புதலின் காலத்தை வச்சுருக்காங்க. இப்போ பராபசை கேட்டவனுக்கெல்லாம் ஒரு மனம் திரும்புதலின் காலம் வராப்போகுது போருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் 4ஆம் தேதி அற்புதம் செய்யட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய பழைய நிலைமை மறந்துடக்கூடாது. சுவாபங்கள் பழைய சுவாபம் வரக்கூடாது. நம்ம சுவாபம் அழிக்கப்படணும். அடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் வருவதற்கு நீங்கள் தோற்றால் அது நன்றாக இருக்குமானா தோற்று விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிச்சுத்தான் அந்த நீங்கள் ஜெயிக்கணும். எப்படியோ போகுது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் வரவே வராது. நீங்கள் தோற்று போங்கள். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும்னா அந்த கிரெடிட்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க்கு 7:22 சொல்லுகிறது, பெருமையும் மதிகேடும் இருதயத்திலிருந்து வரும். பெருமையும் மதிகேடும் இருதயத்திலிருந்து வரும். பெருமை பேசுறது, மதிகேடு இருதயத்திலிருந்து வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். யாக்கோப்பு 4:6, 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை என்பது தகுதியில்லாத மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்லுது, கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இவை எல்லாம் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது, பிதாவினால் உண்டானதல்ல. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா. பிதாவின் சித்தம், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய தன்னை தாழ்த்தினார் அல்லது தோற்று கொடுத்தார். பிதாவின் சித்தத்துக்கு எதிராக நிற்கவே இல்லை. நீ சாகத்தான் வேணும்னு செத்துட்டார். அவர் சிலுவையிலே மரணத்திலே தாழ்த்தினதினாலே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. கைகளை தட்டி வெற்றி பெற்றார். கைகளை தட்டி. ஆஃப்டர் ஆண்டவர் மரணத்தால் வென்றார். எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன். ஏசாயா 45:2 சொல்லுகிறது, உனக்கு முன் சென்று கோணல்களை செவையாக்குகிறவர். ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வாராம். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நான் என் பிறந்த நாளை தேதியை சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 93ஆம் வருஷத்தில் இத்தனாம் தேதி எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டேன். காலைல 8 மணிக்கு ஒரு லைன் நிற்குது நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி. என்னென்னு பார்த்தா வரிசையான்னுட்டு ஒருத்தங்க சட்டை வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தங்க அதை வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தர் டை வாங்கிட்டு வராங்க, ஒருத்தங்க பேண்ட் வாங்கிட்டு வராங்க. ஒரு அம்மாவுக்கு 300 ரூபா தான் பென்ஷன், அவங்க 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சு அப்படி படபடன்னு ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அன்னைக்கு தீர்மானித்தேன், என் பிறந்த நாளை யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு பணக்காரன் வாங்கி கொடுக்கும்போது ஏழையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பிரதருக்கு பெஸ்ட்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஆனால் இத்தனை வருஷங்கள் என்னை கிருபையாக நடத்துக்கு. இந்த பசங்க தான் சும்மா இருக்க முடியாமல் நான் பல் நோக்கில்னு கட்டி இது கேக்கெல்லாம் வாங்கி, நேற்று 2 சகோதரிகள் எனக்கு சட்டைகளும் துணிகளும் வாங்கி அனுப்பினாங்க. நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் செய்கிறோம், எங்களால் முடிஞ்சது. மைத்துனர் தங்கச்சியும் அவங்க கடை கூட்டிகிட்டு போய் வேண்ட சொல்ல கேட்கல. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விரும்பினால் ஜனங்கள் நம்மை விரும்புவார்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் நாம் விரும்புவது வரும். கைகளை தட்டி. நீதிமான் விரும்புவது அவனுக்கு வாய்க்கும். கைகளை தட்டி
துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு முழங்கால் மட்டும்தான் முதலீடு, ஜெபம் மட்டும்தான் என்னோட பேங்க் பேலன்ஸ். என் மொத்த நம்பிக்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் தான். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேறு யாரு பேரிலும் இல்லை. என் பிள்ளைங்கள் வந்து தங்கத்திலே கைகளை வைத்து தான் ஏந்துவார்கள் என்றால் இவர்கள் மீது நான் நம்பவில்லை. கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். பெற்று வயிற்றில் பெற்று வளர்த்து அப்படினாலும் அப்படி பிள்ளைங்க கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் என் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் பேரில் தான். கைகளை தட்டி எப்பொழுதும் ஆண்டவர் பேரில் மட்டும்தான். என்னை சில தவறாக எடை போட்டுருவாங்க. அவங்க செய்கிறதுனால தான் அவங்ககிட்ட அன்பாக இருக்காங்கன்னு. ஒரு நாள் அப்படி நான் அன்பாக இருக்க மாட்டேன். இவங்கெல்லாம் பலகாரம் சுட்டு ஸ்டெல்லாஸ்டர் கொண்டு வருவாங்க, வச்சுட்டு போய் அவங்ககிட்டையும் ஒரே அன்பு தான். பலகாரம் கொடுக்காதவங்ககிட்டையும் ஒரே அன்பு தான். என்னம்மா நீ எல்லாம் பலகாரமாக கொண்டு வந்த? இல்லை உன்கிட்டையும் ஒரே அன்பு தான், உனக்கிட்டையும் ஒரே அன்பு தான், எல்லார்கிட்டையும் ஜான்கிட்டையும் ஒரே அன்பு தான். அவன் சோமஸ் கொடுப்பானா? எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரே அன்பு தான். ஏன்னா நான் இயேசுவை நேசிக்கிறவன். கைகளை தட்டி இயேசுவை நேசிக்கிறவன். நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். நாம் அவர்கள் இருதயம் நிறைய கர்த்தருடைய அன்பை மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க நம்மகிட்ட இருக்கிறாங்களோ இல்லையோ, செய்கிறாங்களோ செய்ய போகிறாங்களோ தேவையே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு முன் சென்று கோணலை செவையாக்குவேன் என்றார். நாம் நம்முடைய வழி பிரியமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 3 காரியங்கள் சொல்கிறேன். அகங்காரங்கள் பெருமையை ஒழிய பண்ணுவார். நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை அருளி செய்வார். 3வது கோணல்களை செவையாக்குவார். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா போகிறேன். முத 20 வருஷம் இருக்குமாடா. அப்போ தாமஸ் கோக் அப்படிங்கிற இதில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. 2 பேர் போகிறோம். லட்சக்கணக்கில் காசு டிக்கெட்டுக்கு. வரும் 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு. நாளை கழிச்சு நாளைக்கு ஃப்ளைட்டுனா நேற்று நைட்டில், நாளை கழிச்சு ஃப்ளைட்னா இன்றைக்கி உங்களுக்கு விசா கிடைக்கலைங்க, சாரி, நீங்கள் டெல்லி எம்பசி போய் பார்த்துக்கங்கன்றாங்க. நாளைக்கு அப்போ இது ராத்திரி 10 மணிக்கு தான் எனக்கு செய்தி வருது. காலையில் தான் ஒரு ஃப்ளைட் இருக்குது டெல்லிக்கு. என்னென்ன இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. காலையில் தான் போகிறோம். நாளை கழித்து நைட்டு 9:30 சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டு. டெல்லிக்கு போய் காரியத்தை நாளை கழித்து தான் முடிக்க முடியும். அன்னைக்கு காலையில் முடிச்சுட்டு டெல்லிக்கு திரும்பி டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து போனோம். பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். டெல்லியில் போய் பார்த்தா எம்பசி, ஆஸ்திரேலியன் எம்பசி எங்கே இருக்குன்னு தெரியல. போயிட்டோம். அப்புறம் கடல் மாதிரி இருக்குது பில்டிங். அப்படி கோட்டை சுவரே ஒரு 15 அடிக்கு மேலே உயரம். எட்டி அங்கிட்டு பார்க்கவே முடியாது. ஒரு வாட்ச்மேன், ஒரு பியோனு ஒருத்தர் இல்லை. கேட்டுக்கிட்ட போனேன். நாங்கள் இந்த ட்ராவலில் போகிறது ஒரு பேக்கு கிழிஞ்ச ஒரு ஆளுக்கு சட்டை கிட்டெல்லாம் போட்டுட்டு போனோம். கமைன் ஒரு ஸ்பீக்கர் வாய்ஸ் கேட்குது. உள்ளே போனோன்னா அங்கேயும் ஆள் இல்லை. எல்லாம் கேமராவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சேன், கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன். யாரும் வரது மாதிரில. ஒரு பொண்ணு வந்துச்சு. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுச்சு. இப்படி எங்களுடைய விசா கேன்சல் ஆகிடுச்சு, விசா எங்களுக்கு கிடைக்கல, நான் ஐஎம் ஏ ப்ரீச்சர், நாளை கழிச்சு ஒரு மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இன்றைக்கி எனக்கு ஃப்ளைட்டு, எனக்கு விசா 3 மாதத்துக்கு மேலே கொடுத்து அவங்க கடைசின்னு சொன்னாங்க, தயவு செய்து பண்ணுங்கன்னா அது இம்பாசிபிள். அட்டு போயிடுச்சு. திருப்பி ஒன்று வந்துச்சு, மெர்சியோ என்னமோ பேர், ஷார்லி. ஓ இது கிறிஸ்டினா இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். முகம் விச்சலாக பார்த்து மலையாளி பொண்ணாக இருக்கும்னு நினச்சிட்டு சிஸ்டர் அப்படின்னே. திரும்பி பார்த்தாங்க. நான் இப்படி ஒரு கிறிஸ்டின் ப்ரீச்சர், ஆஸ்திரேலியாவுக்கு போனோம், எனக்கு விசா கிடைக்கல, உங்களால் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, பண்ணுங்க. புக்கில் இருந்தாங்க, மலையாளியானோ அப்படின்னே. அது கொஞ்சம் பாசம்லாம் ஆமாங்க, கொடுக்கு வாங்கிச்சு. நோக்கம் அப்படின்ட்டு போயிடுச்சு. நீங்கள் 4 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்கன்றுச்சு. 4:30 தான் ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து
சென்னைக்கு கரெக்டாக 3 மணிக்கு போனோம். கொஞ்ச நேரம் இருந்தோம், ஒரு அரை மணி நேரத்தில் வந்துச்சு. ஒன்று கொடுத்துட்டு போயிடுச்சு. நினச்சி இன்னும் ஒன்றும் இல்லைன்னு திறந்து பார்க்குறேன், விசா அடிச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி டப்புன்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து பற்றி அடிச்சுட்டு வராங்க. அதாவது டொமஸ்டிக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கணும், இன்டர்நேஷ்னலுக்கு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி இருக்கணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டு சென்னைக்கு போகிறேன். இண்டிகோ தான் நினைக்கிறேன். 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நான் போகிறேன், உள்ளே அவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறோம், கவுண்டர் க்ளோஸ்னு வந்துருச்சு. எனக்கு என்ன சரித்தில் இன்னைக்கு போகாட்டி அந்த ஃப்ளைட்டையும் விட்டுருவோம். சரியானே ரொம்ப கவலையோட ஆண்டவரேன்னு உட்கார்ந்தேன். டிஸ்பிளே ஆகுது, ஃப்ளைட் வந்து இன்னும் 1 ஹவர் டிலே ஆகுது. எந்த ஃப்ளைட்? நான் போகிற ஃப்ளைட்டு டக்குன்னு ஒரு சந்தோஷம், அதில் ஏறியாச்சு. இங்கே கரெக்டாக 7:30 மணிக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? எனக்கு 9:30க்கு சென்னைக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் இவங்களெல்லாம் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் டாட்டா சஃபாரியில் வந்து சேருங்கடா. நாச்சு பென்னி ஓட்டிக்கிட்டு வராரு. காலையிலே புறட்டு வந்துருங்கடா, இங்கே வந்து எங்கே உட்காந்துருங்க, ஏர்போர்ட்டில் இருங்க, அங்கேருந்து என் லக்கேஜெல்லாம் மாற்றிட்டு நான் உள்ளே போயிடுவேன், ரெடியாக இருந்தேன். நான் 7:30க்கு வந்து 7:30கே உள்ளே போனோம். கூப்பிட, நான் இப்போ தானே செங்கல்பட்டில் டிராஃபிக்கில் இருக்கேன்றான். எனக்கு ஐயோ, இவ்வளோ முயற்சி பண்ணி டெல்லி போய் விசா வாங்கி வந்துட்டேன், மதுரையிலேருந்து புறப்பட்டு இங்கே வர்றதுக்கு இவன் இவ்வளோ லேட் பண்ணிட்டானுன்னு எப்படி இருக்கும் கோவம்னு நினச்சி பார்த்துக்காங்க. என்ன செஞ்சிருப்பேன்? அது 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படின்னு பார்த்துக்காங்க. 2 பேக்கை தூக்கிட்டு வராங்க, நல்லா அங்கங்கே பிரியாணி சாப்பிட்ருப்பானுங்க முழுக்க. பார்த்து வந்து வந்தால் 9:30க்கு வராங்க. ஃப்ளைட் டைம் எவ்வளவு? 9:30. போச்சு, ஃப்ளைட் டைம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன செய்யலான்னா, அங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வருது, காலைல வந்துடுவீங்கள மீட்டிங், இத்தனை மணிக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க பாஸ்டர் மாதிரி. சரின்னு உட்காந்துட்டு கவலையோட கண்ணீரோட ஆண்டவரே அப்படின்னு திருப்பி அதே மாதிரி டிஸ்பிளே போட பார்க்குறேன். ஃப்ளைட் டிலே 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திருப்பி எடுத்து வச்சுட்டு எல்லாம் இவங்க பேக் பண்ணி தந்தானுங்க. அப்பவும் 2 திட்டிக்கிட்டே தான். இப்போ இது கர்த்தர் எனக்காக செஞ்சுருக்காரு, இல்லாட்டி என் பாடு என்ன பாடு அப்படின்னா. அதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டைமுக்கு போகிற ஃப்ளைட்டில் பதில் ஒருத்தர் ஓடி வந்தார். நீங்கள் போகிற ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, அடுத்த ஃப்ளைட்டில் போகிறீங்களான்னு கேட்டார். நான் என்னடா நம்ம மீட்டிங் போகணும், இதே டிலே, இப்போ எப்படின்னோடனே சரி சார் அப்படின்னு தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டார். அந்த ஆஃபீஸர் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஓடி வந்தார். ப்ளீஸ் கம் அப்படின்னா என் லக்கேஜ் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே போகிற ஒரு ஃப்ளைட்டு எமிரேட்ஸ் இருக்குது, அதில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். இந்த எமிரேட்ஸ்னால் துபாய் ஃப்ளைட்டு பயங்கரமாக இருக்கும் சர்வீஸ். அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதில் ஒரு டிக்கெட் போட்டிருக்கோம். காசு சார் வேண்டாம், நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம். போனால் பிஸ்னஸ் கிளாஸில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிப்பு கேட்டிங்கன்னா பயங்கர கவனிப்பு. அங்கே மற்றதெல்லாம் ஒன்று குடிப்பாங்க. சார் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். அவன் இப்படி பார்க்குறான். வேண்டாம், ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ஆல் பீப்புள் இஸ் கிறிஸ்டியன்ஸ். நீங்கள் அப்பா நோ, தட் இஸ் டிஃபரண்ட் கிறிஸ்டியன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் புரியாதுல்ல. சொல்லிட்டு அவன் என்னை பார்த்துட்டே இருந்தான். எனக்கு வேறு பீனட்ஸ், இந்த என்னது வேர்க்கடலை, அது இது முந்திரி பருப்பெல்லாம் கொடுக்குறான். அவனுக்கு ரொம்ப ஹைலி ஒப்பீனியன் வந்துருச்சு. பாட்டில் ஒன்று தூக்கிட்டு வந்து கொடுத்தான், வச்சுக்கோங்கன்னு. சார் பக்கத்தில் ஒருத்தன் சார் அப்படின்றான். நான் வந்து அப்படின்ட்டேன். ஒன்று இறங்கும் போது இவ்வளவு நட்ஸ் இருக்கும், என்ன பீனட்ஸு, கேசி நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேக் நிறையா, இது வீட்டில் கொண்டு போய் கொடுங்கன்னு அந்த மேல் அந்த ஆம்பளை, யூ ஆர் கிரேட் சார் அவனு கையை
எதுக்கு கொடுத்தான்னு தெரியாது, அவ்வளோ தூக்கிக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அவர் இருக்கும். நம்மளை தெய்வ ராஜா கரெக்டாக போய் மீட்டிங் டைமில்ன்ட்டேன். ஒரு அல்ல, நமக்கு தடைகள் வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா, இதை விட பெஸ்ட் ஆண்டர் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அது ஃப்ரீயாக வரும். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய நம்ம முயற்சி அல்ல, கர்த்தராலே வரும், கர்த்தராலே வரும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் அவர் தான் கூட இருந்திருக்கிறார். ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளும் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். நாளைக்கு என் பிறந்த நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கிருபையாக உயிரை கொடுத்தார். போன வருஷம் நினச்சேன் இதே நேரத்தில் அடுத்த வருஷம் நான் பிறந்த நாளில் இருப்பேனா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். கட்டாயம் இருப்பாயினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கட்டாயம் இருப்பார். நான் கேட்டேன், அடுத்த வருஷம் இருப்பேனா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நீ இருப்பாய், நானும் உன்னோடு இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீ இருப்பாய், நானும் உன்னோடு இருப்பேன்னாரு. ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு அப்படி செய்வார். அகங்காரிகளின் பெருமையை ஒழிய பண்ணி உங்கள் தலையை மறுபடியும் உயர்த்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் வழியை சரி பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் சுவாபங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவார், உயர்ந்த இடத்திலே வைப்பார், தீங்குக்கு விலக்குவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் விரும்புவது அவராலே வரும். கரெக்டாக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்கும் வரும், நமக்கும் வரும், நம்முடைய வாழ்க்கைக்கும் வரும். கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே தலை வணங்குவோமா? பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர்
உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, அப்பாவுன் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்படியே முழங்கால் போடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்களை சோதிச்சு பாருங்க, பழைய சுவாபங்கள் உங்களுக்குள்ள இருக்குதான்னு சோதிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு சோதிச்சு பாருங்க. நாம் எவ்வளவு முட்டி மோதி ஜெபித்தா நம்முடைய காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறதே ஏன்? தற்பரிசோதனை செய்யுங்கள். பழையவைகளை விட்டுடுங்க, சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்.
நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்லாங் எல்லாவற்றையும் மாற்றுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ணமான ரூபத்தை, மகிமையின் ரூபத்தை, தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தீவை சுவாமிகளிலிருந்து வெளிப்படட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடா கோடி நன்றி. எங்கள் வாழ்வில் நீர் மட்டும்தான் இல்லை என்றால் எங்கோ நாங்கள் தடுமாறி போயிருப்போம். நீ நன்றாய் போதித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். எங்களுக்கு தீர்க்க தரிசிகளை அனுப்பினீர், அப்போஸ்தலர்களை அனுப்பினீர், போதகர்மார்களை அனுப்பினீர். போதாதென்று உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீர். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதப்பா. இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும். கிருபை கூட இருக்கட்டும். என் பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் வரட்டும். ஆண்டவர், யாரெல்லாம் இப்பொழுது தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்யும். விரும்பினதை கொடும், ஆசீர்வதித்தரணும். விசேஷமாய் கர்த்தாவே, 4ஆம் தேதி அந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கையை உயர்த்தி அற்புதம் நீங்கள் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். சத்துரு எந்திரம், தந்திரம், மந்திரம் ஏதோ அங்கே எடுபடாதபடி சத்துரு வல்லமை கட்டப்பட்டு போகட்டும். எங்கள் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சமாதானம் உள்ள முடிவை தாரும். உமக்கு சித்தமான காரியத்தை நிறைவேற்றும். ஜனங்களை ஆசீர்வதி. நான் அப்புறஜமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரை துதிக்கிறேன், செலுத்துகிறேன். சகல சத்துரு கட்டி வெளியேற்றி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இம்மட்டும் ஜீவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்ததுக்காக நன்றி. இத்தனை ஆண்டுகள் உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் நான் பாவியும் நீசனமாயிருக்க ஒத்துக்கொள்கிறேன். இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது பூரண கிருபையினால், பூரண பரிசுத்தத்தினால், பூரண அபிஷேகத்தினால், பூரண வல்லமை வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும். என் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா